சென்னையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலையும் மக்கள் தொகையையும் கணக்கில் கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். முதல் திட்டம் அது தொடங்கி சிறப்பாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நடைமுறைக்கு வந்துவிட்டது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது செகண்ட் பேஸ் 2 அதில் கடந்த 2020 ஆண்டு நவம்பர் மாதம் அமித்ஷா முன்னிலையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. 2021 ஜூன் மாதம்தான் பணிகள் தொடங்கியது. இந்த திட்டமானது பொதுமக்களுக்கு மிகவும் பயனளிக்கும் என்ற வகையில் தான் உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே முதல் கட்ட சேவையில் ஒரு சில குளறுபடிகள் இருந்து அது முடிந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த திட்டமானது அது மாதிரி எதுவும் தடங்கள் எதுவும் வராத அளவுக்கு மிக வேகமாகவே கட்டுமான பணிகள்லாம் நடந்தது. இந்த திட்டத்தில் பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான சேவைகளை தொடங்குவதற்கு மிக வேகமாக வேலை நடந்து அது முடிக்கப்பட்டது. ஜனவரி மாதமே ரயில் சேவை தொடங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த ஆய்வு செய்வது என்பது தாமதமானதால் அதை செயல்படுத்த முடியவில்லை. தற்பொழுது அந்த ஆய்விற்காக பெங்களூரிலிருந்து ஆனந்த் மதுக்கர் சௌத்ரி மற்றும் அவருடைய குழுவினர்கள் இந்த திட்டத்தில் கடந்த 4 நாட்களாக காரிடர் 4 பூந்தமல்லி புறநகரிலிருந்து வடபழனி வரையிலான இந்த 14.64 கிலோமீட்டர் தூரத்தை கடந்த 12, 13, 14 3 நாட்களும் மிக கவனமாக சோதனை ஓட்டம் நடத்தி ஆய்வு நடத்தி முடித்து இருக்கிறார்கள். மேலும் இந்த ஆய்வில் நடைமேடை கதவுகள், தீயணைப்பு வசதிகள் மற்றும் அவசரகால வழிகள், லிப்ட், மின்தூக்கி, நகரும் படிக்கட்டுகள் மற்றும் உறுதித்தன்மை, இதர கட்டுமானங்கள் உறுதித்தன்மை பரிசோதிக்கப்பட்டது. இந்த ஆய்வு இந்த மாத இறுதியிலும் திரும்பவும் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. என்ன இருந்தாலும் இந்த திட்டமானது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது.